குறிப்பாக நம்ம இந்த ரொம்ப கருப்பு தோல் இருக்கிறவர்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்ட் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா சன் டேமேஜ் குறைவாக இருக்கும். அதே வெள்ளைத்தோல் வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் கேன்சர் ரொம்ப காமன். காரணம் அவங்களுக்கு தோலில் அந்த கருப்பு இல்லை, அந்த மெலனின் இல்லாததுனால தோலுக்கு அல்ட்ராவயலட் ரேடியேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கான மெக்கானிசம் அவங்க தோலில் இல்லை. ஆனால் நம்மளை போல இந்த லேசான சிவப்புலேருந்து கருப்பு தோல் இதில் வந்து மெலனின் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால தோலுக்கு அது ஒரு பாதுகாப்பு கேடயம் இயற்கையாகவே இருக்கு. இதையும் மீறி சில பிரச்சனைகள் வரும் சூரிய ஒளியால அப்படிங்கிறப்ப சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் தொடர்ந்து நிற்கக்கூடியவங்க, சில தொழில்கள் இருக்கலாம், வெயிலேயே நிற்கிறது, அதிகமாக டிராவல் பண்ணுறது, அப்போ என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அந்த சன்ரைஸ் படப்பட சன் டேனிங், அதாவது தோல் கருத்து கொண்டு போகும். அதை தவிர்ப்பதற்கு வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே கருத்து போச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய நேரத்தில் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தால் அதுக்கு சன்ஸ்கிரீன், இந்த ரெண்டு இதுக்கு சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது நியாயமானது. சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா அழகாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா சிகப்பாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறேன்னா நம்மளுக்கு வயசாயிரும், இதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட தேவைன்னா இது ரெண்டு தான். ஒன்று சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில நோய்கள், அதை தவிர்ப்பதற்கு. இல்லை அதிகமாக நம்ம வெயிலில் போகிறதுனால தோல் டேன் ஆகுறது,